பேனாவும் இல்லாத காலகட்டத்தில் எழுத்தாணியால் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது திருக்குறள் என கருதப்படுகிறது. இந்த நவீன யுகத்தில் அப்படியொரு முயற்சி கையில் எடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் பார்த்து விடலாம். இந்த திருக்குறள் எழுதுறது உங்களுக்கு புது அனுபவமா இருக்கு. இது வரைக்கும் எங்க மிஸ் எல்லாம் அந்த காலத்துல ஓலைச்சுவடியில தான் திருக்குறள் எழுதுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க இது நேரடியா எழுதும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே உள்ள தொட்டியப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் 1330 திருக்குறளையும் பனை ஓலைச்சுவடியில் எழுதி அசத்தி உள்ளனர். ஓலைச்சுவடியில் திருக்குறளை எழுதும் முயற்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் மூர்த்தி முன்னெடுக்க சக ஆசிரியர்கள் துணையுடன் இந்த பள்ளி மாணவர்கள் 70 பேர் சேர்ந்து 3 மணி நேரத்தில் 1330 குறள்களையும் ஓலைச்சுவடியில் மார்க்கர் பேனாவில் எழுதி அசத்தி உள்ளனர். நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு நவீன டிஜிட்டல் யுகத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓலைச்சுவடிகள் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்காக முதல்ல நம்மளுடைய திருக்குறள்கள் எல்லாமே ஓலைச்சுவடிகள் வடிவத்தில் இருந்து தான் கிடைச்சிருக்கு. அதனால அந்த மாணவர்களுக்கு முதலில் அது எப்படி நமக்கு கிடைக்கப்பெற்றது அப்படிங்கறதுக்காக அந்த ஓலைச்சுவடிகளை மூலமாக திருக்குறளை நாம் எழுதுவோம் என்று தீர்மானித்தோம். பனை ஓலைகளை சேகரித்து அவற்றை பதப்படுத்திய கதையை கூறுகிறார் ஆசிரியர் ஒருவர். இந்த ஓலைகள் சேகரிக்கிறதுக்காக பனை மரங்கள் நிறைந்த பகுதிக்கு போனோம். அங்கிருந்து ஓலைகள்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த ஓலைகள்லாம் உடைஞ்சிராம பனியில பதப்படுத்தி ஓலைகள்லாம் கட் பண்ணி எடுத்து அது பஞ்செல்லாம் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலமா இந்த பணியை நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் மாணவர்கள்கிட்ட கொடுத்து இந்த திருக்குறளை நாங்கள் எழுத வச்சோம். 70 மாணவ மாணவியரை தேர்ந்தெடுத்து இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கிறார் மற்றொரு ஆசிரியர். 70 மாணவர்கள் இந்த பொருட்கள் 1330 குறள்களையும் எழுதுறதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ஒரு வார காலமாகவே அவங்களுக்கு நாங்கள் இதை எப்படி சீர்பிரித்து எழுதுறது எல்லாம் சொல்லி கொடுத்து வீட்லேயும் நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்து அவங்கள எழுத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம். மாணவர்களின் எழுதும் திறனுக்கு ஏற்ற வகையில் ஒரு சிலருக்கு 2 குறள்கள், சிலருக்கு 5 குறள்கள், சிலருக்கு 10 குறள்கள் என பிரித்து கொடுத்ததாகவும் 2ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 70 மாணவர்கள் இந்த சாதனையை செய்துள்ளதாகவும் கூறுகிறார் மற்றொரு ஆசிரியர் பொன்ராஜ். இது வரைக்கும் நாங்கள் ரோட்ல தான் 1330 திருக்குறளை எழுதியிருக்கோம். இப்போதான் முதல் முறையாக ஓலைச்சுவடியில எழுதி 1330 குறளையும் மாணவர் மாணவி எல்லாருமே எழுதியிருக்கோம். இளங்கன்றுகளின் கவனத்தை திருக்குறளின் பக்கம் திருப்பிய தொட்டியப்பட்டி அரசு பள்ளி ஆசிரியர்களின் செயல் பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டை பெற்று தந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கரூர் செய்தியாளர் BP கண்ணன்.